மக்களே ஹேஷ்டேக் மகாநதி அப்படின்னு போட்டு தான் இந்த 2 போஸ்ட்டுமே வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இது மகாநதி ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம சுவாமி எதுவும் சாரதா மனசை மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காமெடி பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது ஹேஷ்டேக் மகாநதி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது பண்ணுறாங்களா, ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. நான் இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹேஷ்டேக் மகாநதின்னு இருக்கேன், ஏதாவது செலிப்ரேஷனாக இருக்குமோ, ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் நமக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதனால் இது இருக்குது. என்னென்னு இது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இது உண்மையை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ மகாநதியில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. சமாதானப்படுத்துகிற வேலையிலே பயங்கரமாக பல்ப் வாங்கிட்டு இருக்காரு நம்மளோட விஜய். அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த ட்ரம்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏதுன்னே கண்டுபிடிக்க முடியல, கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக. ஆனால் எதுவாக இருந்தாலும் செம்மையாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ நேற்றுக்கு கூட நம்ம டைரக்டர் சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா? என்ன போட்டிருந்தார், விஜய் காவேரி கை இருக்கிற மாதிரி ஹேஷ்டேக் மகாநதி ஹேஷ்டேக் வீக்கானு. அது மாதிரி ஏதாவது ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்கோ